வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 15. திருமணம் முடிவானதிலிருந்தே இந்த இரவிற்காக பல நாட்களாக திட்டம் போட்டு காத்திருந்த நரிமதிக்கு அனைவரையும் வெற்றிகரமாக வெளியேற்றியதிலேயே பெரும் உற்சாகம் தோன்றிவிட்டிருந்தது. ஓகே, இனி அடுத்து நாம் நமது எண்ணப்படி தயாராக வேண்டியதான் என குதித்துக் கொண்டு யோகிதாவிடம் திரும்பினாள். அவளோ தன் அண்ணன் மனைவியை விசித்திரமாக பார்த்தாள். என்னது, சற்று முன்னர் அலங்காரம் செய்கின்றவரை ஒரு மாதிரி இறுக்கமாக முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தவள் எப்பொழுது இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாள்? நிரு, என்ன ரொம்ப சந்தோஷமா தெரியற? அண்ணாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழ முடிவெடுத்தியா என்றாள் ஆவலாக. அவளின் கேள்வியில் இவளுக்கு சிரிப்பு வெடித்துக் கொண்டு கிளம்ப, அடுத்து தான் செய்ய போகும் செயலுக்கு யோகியின் உதவி தனக்கு அவசியம் தேவை என்பதால் தன் மனதை மறைத்து வெளியே அழகாக புன்னகை பூத்தாள் மதி. உங்களுக்கு என்ன தோணுது நீ என்றவளின் விழிகள் குறும்பில் மின்னியது. எனக்கு நீ அவரை ஏத்துக்க தயாராயிட்டன்னு தோணுது என்றாள் அவள் பெரும் எதிர்பார்ப்புடன். வேற வழி என போலியாக பெருமூச்சு விட்டுக் கொண்டவள், சரி, உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணுமே என்றாள் பவ்யமாக. என்னப்பா சொல்லு, நிச்சயமா செய்றேன். என் ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம இப்ப என் அண்ணியும் மாட்டியே. கார்த்திக் அண்ணா கிட்ட சொல்லி எனக்கு ஜிலேபி 1/4 கிலோ வாங்கிட்டு வர சொல்றீங்களா என்றவளிடம் பணிவு தேவைக்கு அதிகமாகவே காணப்பட்டது. ஜிலேபியா என்னை இழுத்த யோகி, அங்க அண்ணாவோட ரூம்லதான் பூ அலங்காரம் எல்லாம் முடிச்சு ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே ஏற்கனவே நிறைய அடுக்கி வச்சிருக்காங்களே, அப்புறம் இது வேற எதுக்கு என்றாள் குழப்பமாக. எனக்கு பிடிச்சதை யாரும் வாங்கி வைக்கல, அதான் வாங்கிட்டு வர சொல்லுங்க பிளீஸ். ஆனா மதி, உனக்குதான் பெரும்பாலும் இனிப்புகளே பிடிக்காதே, எனக்காக தானே நீ சாப்பிடுவ என்றாள் யோகிதா சட்டென்று சந்தேகமாக. ஆஹா, பாட்டி உஷாராகுதே என ஜெர்க்க ஆனவள், நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டு ஆராய்ச்சி செஞ்சு எனக்கு எதுவும் வாங்கி தர வேணானி என முகத்தை சுருக்கியபடி திருப்பிக் கொண்டவள் தன் உடைகள் அடங்கிய பெட்டியில் எதையோ தேட ஆரம்பித்தாள். சரி சரி, இப்ப எதுக்கு இப்படி கோச்சுக்கிற? இந்த நேரத்துல அண்ணா வெளியே அனுப்புனா ஏன் எதுக்குன்னு வீட்டுல உள்ளவங்கள்ட்ட இருந்து கேள்வி வருமேன்னு யோசிச்ச என மதியை சமாதானப்படுத்தினாள் அவள். இதழ் கடித்து தனக்குள் புன்னகைத்துக் கொண்டவள் முகத்தை இயல்பாக்கிக் கொண்டு அவளிடம் திரும்பி, ஹேமன்சா பாப்பா தூங்கிட்டாளா என்று கேள்வி எழுப்பினாள். அவ எங்க தூங்குறா, நான் போற வரை தூங்க மாட்டா, அது நடுராத்திரி ஆனாலும் சரி என்று மகளை பற்றி தாயாய் பெருமையாக அழுத்தவளிடம் உருவளித்து, அப்போ அவ பேரு சொல்லி அண்ணா வெளியே போயிட்டு வரட்டும் என சுலபமாக தோள்களை குலுக்கினாள். எப்படி பாப்பா, உனக்கு அப்பா கிண்டர் ஜாய் வாங்கி தட்டுமான்னு அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் உங்க மக அடிச்சு பிடிச்சு அவ அப்பாவை விரட்டி விட மாட்டாளா என்று கேட்டு விஷமமாக கண்ணடித்தாள் நெறிமதி. அடைப்பாவி என யோகிதா வாயை பிளக்க, சீக்கிரம் நேரமாயிடுச்சு, கடை வர மூடிட்டு போறாங்க என்று அவளை விரட்டினாள் நம் நாயகி. நீ செய்யறது பேசுறது எதுவுமே எனக்கு ஒன்னும் புரியல என குழப்பமாக தலையாட்டியவளை பிடித்து வெளியே தள்ளியபடி, எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தன்னால தெரியும், போங்க போங்க என்றாள் கட்டளையாக. உன் அண்ணாட்ட போய் சொல்லிட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன் என விழிகளை உருட்டி அவளை செல்லமாக விரட்டியபடி தன் அறைக்கு செல்பவளை கண்டு மௌனமாக நகைத்தவள், வாங்க வாங்க, வெயிட்டிங் என்று கதவை தாழிட்டாள். அடுத்த 5 நிமிடங்களில் மதியின் அறைக்கு திரும்பிய யோகிதா லேசான வியப்புடன் கதவை தட்டினாள். ஹே, இப்ப எதுக்கு கதவை தாப்பா போட்டுக்கிட்ட? இதோ வந்துட்ட முடிஞ்சது என்கிற குரலை தொடர்ந்து விரைவாக வந்து கதவை திறந்தவளை கண்டு திகைத்த யோகி, ஹே, நீ ஏன் புடவை மாத்தின? அந்த புடவை எங்க? அதானே இன்னைக்கு விசேஷத்துக்காக தனியா வாங்கினது, முதல்ல மறுபடியும் அதே புடவை கட்டு என அவளை பார்த்து படபடத்தாள். நானும் இன்னைக்கு ராத்திரி இந்த புடவையை தேடி அலைஞ்சு தனியா தேர்ந்தெடுத்து வாங்கினேன் என்று கண் சுமிட்டுபவளிடம் எதையோ வித்தியாசமாக உணர்ந்தாள் யோகிதா. நிரோ, நீ என்ன செய்யற? எனக்கு புரியவே இல்ல, இப்ப தலையை வேற ஏண்டி பிரிக்கிற என்று மேலும் சலித்தவள் இழுத்து சென்று கட்டிலில் அமர வைத்தவள் வேகமாக கதவை சாற்றி விட்டு வந்தாள். இங்க பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பதட்டப்படாம அமைதியா இருங்களேன். நீங்க எல்லாரும் உங்க வசதிக்கு என்ன தயார்படுத்தினீங்க, நான் என்னுடைய வசதிக்கு என் முதலிரவுக்கு தயாராகிறேன், அவ்வளவுதான் என்ற தோள்களை குலுக்கி உதட்டை பிதுக்கினாள். அவள் அடுத்தடுத்து செய்வதை எல்லாம் பார்த்து இவளுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது. நிரு, வேண்டாம் நிரு, நீ செய்யறது ரொம்ப தப்பு. அண்ணாவை வெறுப்பேத்து தானே இப்படி எல்லாம் பண்ற, அவன் கோவப்பட போறான், எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்றதை கேள, புடவையை மாத்திக்கிட்டு பழையபடி நானே உனக்கு தலைவாரி விடுறேன், வா என்று அவள் அருகில் சென்றாள் யோகிதா. நோ அண்ணி, நான் இப்படித்தான் கிளம்புவேன், இல்லைன்னா சொல்லுங்க, உங்க அண்ணாவோட ரூமுக்கு போகாம நான் இங்கே இருந்துடுறேன் என்றாள் மதி பிடிவாதமாக. அப்பொழுதுதான் யோகிதாவிற்கு விஷயம் ஓரளவிற்கு பிடிப்பட்டது. அடிப்பாவி, இப்படி எல்லாம் உன் வசதிக்கு செய்யறதுக்காக தான் என்ன வச்சு அம்மாவையும் அத்தையும் விரட்டி விட்டியா? ராட்சசி, இன்னும் என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்க? எனக்கு கை கால்லாம் நடுக்குதுடி
அண்ணா கோவத்துல எல்லாரையும் கூப்பிட்டுட்டானா என்ன செய்யுது? எல்லாரும் என்னதாண்டி ரொம்ப திட்டுவாங்க. நீ நாளையில இருந்து எப்படி வேணாலும் நடந்துக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் சொல் பேச்சு கேள்வி தாங்க பிளீஸ் என அவள் கண்ணை பற்றி கெஞ்சினாள் நம்ம அப்பாவி நளினியின் அப்பாவி புத்திரி. கலகலவென்று நகைத்தவளோ, அண்ணி நீங்க அப்படியே அத்தையோட ஜெராக்ஸ் காப்பி தான், ஒன்னும் பயப்படாதீங்க, உங்க அண்ணா பக்கா ஜென்டில்மேன், எந்த பிரச்சனையும் வராது என்று தன்னையும் அறியாமல் கணவனை பற்றி நல்ல அபிப்பிராயம் வெளியிட்டுவிட்டு தன்னுடைய அலங்காரம் முடித்து திரும்பவும் தலையில் பூச்சரங்களை சூடிக்கொண்டவள் கண்ணாடியில் தன்னை முன்புறம் பெண்புறம் என திரும்பி பார்த்து திருப்திப்பட்டுக் கொண்டாள். நன்றாக இருக்கிறது இல்லை என்று யோகிதாவிடம் வேறு இவள் அபிப்பிராயம் கேட்க அவளோ இவளை கண்களாலே எரித்தாள். அப்பா சமானது என முகத்தை மூடிக்கொண்டவளின் கரத்தில் பட்டென்று ஒன்று போட்டவள், என் அண்ணா ரொம்ப பாவண்டே என்று மீண்டும் கெஞ்சலில் இறங்கினாள். ஐயோ மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க, மணி 10 ஆக போகுது, அண்ணா வந்துட்டாங்களான்னு பாத்துட்டு சீக்கிரமா ஜிலேபிய வாங்கி என் ரூமுக்கு வந்து வச்சிருங்க என உத்தரவிட்டாள். முகத்தில் கலவரம் படர, அது வேற எதுக்குடி, அதுல ஏதாவது சதி செஞ்சு வச்சிருக்கியா என்றாள் அச்சத்துடன். அப்பா என் அண்ணி எவ்வளவு புத்திசாலி என அவளை நெட்டி முறித்தவளின் கையை வெடுக்கென்று தட்டிவிட்டு கோபமாக வெளியேறினாள் யோகி. கணவன் தந்த இனிப்பு டப்பாவை வாங்கிக் கொண்டு அண்ணனின் அறைக்கு சென்று கைகள் நடுங்க அதை அங்கே வைத்தவள் அவன் பார்வை தன்னை கேள்வியாக நோக்கவும், நான் ஒரு 5 நிமிஷம் நிறுவ கூட்டிட்டு வந்துடுறேனா என்று வேகமாக மொழிந்துவிட்டு பதறி எடுத்து ஓடினாள். தங்கையின் பதற்றம் கண்டு, இவன் எப்படி டென்ஷனா இருக்கா என தலையசைத்து உதடு பிரித்து புன்னகைத்தவனின் முகம் சட்டென்று தீவிரமானது. இவள் இப்படி இருக்கிறாள் என்றால் அப்பொழுது அங்கே இருப்பவளின் நிலை தலைகளாக இருக்கிறது என்றுதானே அர்த்தம் என தனக்குள் எதையோ கணக்கிட்டு யூகித்த மன்மன் மனைவியின் வரவை எதிர்பார்த்து யோசனையோடு காத்திருக்க ஆரம்பித்தான். மதியிடம் வந்த யோகிதா, அண்ணா உன்னை பார்த்தா அவ்வளவுதான் செம்ம கடுப்பா போறான், எப்படியும் நான் தான் உன் கூட இருந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும், நல்லா நாளைக்கு உன்னோட சேர்த்து நானும் மாட்டிக்கிட்டு முழிக்க போறேன் என்ற கைகளை பிசைந்தபடி அச்சத்தில் புலம்பினாள். அண்ணி நான் அதுக்காக இருக்கேன், உங்களை அப்படியெல்லாம் மாட்டி விட்டுட்டு அமைதியா வேடிக்கை பாப்பனா என்ன என்று அவளை தோளோடு அணைத்து சமாதானப்படுத்தினாள் நிறைமதி. கண்டிப்பா அந்த விஷயம் வெளியே போகாம பாத்துக்குவியா என்றாள் அவள் இன்னமும் கவலையாக. கண்டிப்பா, சர்வ நிச்சயமா, அப்புறம் போது நிறுத்து என யோகிதா சிரிக்க, சரி வாங்க உங்க அண்ணாவோட ரூமுக்கு போலாம் என்று சிரித்தபடி அவள் கரம் பற்றி இழுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். நிரு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உன்னை பார்த்தா முதலிரவுக்கு போற புது பொண்ணு போல அப்படி அடி இருக்கு என்றாள் தன் அண்ணனை எண்ணி பெரும் ஆதங்கத்துடன். பின்ன வேற எப்படி இருக்கு என முன்னெற்றியில் இல்லாத முடியை பாவனையாக கையால் ஒதுக்கி அலட்டியவளை கண்டு மேலும் மெரிச்சல் அடைந்தவள், ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லும் நேரம் மதி பெரும் புன்னகையுடன் இடையிட முயல அவளை தடுத்தவளோ, உனக்கில்லடி என்னோட அண்ணனுக்கு, நீ செய்யற இந்த திமிருக்கு அவனுக்கு சரியான பதிலடி தோணி உன் எண்ணப்படி எதுவும் நடக்க விடாம அவன் உன்னை செயல்படாம முடக்கணும். காலையில நீ அவன்கிட்ட பெட்டி பாம்பா அடங்குறத நான் என் கண்குளிர பார்க்கத்தான் போறேன், பார்க்கணும் என்று சபித்தவளின் சொல்லில் திகைத்து நின்றாள் மதி. ஆத்திரத்தில் முகம் சிவக்க, அதுக்குள்ள கட்சி மாறுறீங்களா என்று உடனே எகிரினாள் நம் அம்மணி. அண்ணனுடைய முதல் திருமணத்தால் ஏற்கனவே மன வருத்தத்தில் இருந்த யோகிதாவிற்கு தங்கள் உறவினரான இவளும் அவனுடைய சந்தோஷம் கெடும்படி இப்படி செய்கிறாளே என்று கோபமாக இருந்தது. அலட்சியமாக, ஆமா அப்படித்தான் வச்சுக்கோ, உள்ள போ என்று அவள் கைகளில் பால் சம்பை திணித்து அறையினுள் மெல்ல தள்ளி கதவை சாற்றியவள் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என கவலையுடன் பிரார்த்தித்தபடி தன் அறைக்கு சென்றாள். கடைசியாக யோகிதா பேசிய பேச்சுக்கள் நிறைமதியை வெகுவாக அதிருப்தி கொள்ள செய்ய உள்ளிருந்து வெளியேறும் சீற்றத்தோடு அறையின் உள்ளே கடுகடுவென்று நின்றிருந்தாள் அவள். தன் மீது மதிக்கு உள்ள வெறுப்பு மனவிற்கு நன்றாக தெரியும் என்பதால் முதலிரவிற்கு உரிய எந்த இனிமையான எதிர்பார்ப்புகளும் இன்றி அவளின் கோபத்தை இயலாமையை எவ்வாறு தான் எதிர்கொண்டு அவள் போக்கில் சென்று அவளை சமாளிப்பது என்கிற சிந்தனையில் அத்தனை நாட்களாக உழன்று கொண்டிருந்தவனுக்கு தன் மனைவி இப்படி ஒரு அலங்காரத்தில் அலங்கோலத்தில் தன் எதிரே வந்து நிற்பாள் என்பதை அவன் கற்பனையிலும் எண்ணி பார்த்தான் இல்லை. மகளின் சோபன இரவிற்கென்று ஜோதி வாங்கியிருந்த சந்தனமும் இளநீல நிறமும் கலந்த அழகான மென்பட்டு புடவையை பார்த்த தினத்திலேயே தன்னுடைய முதல் இரவிற்கான புடவை குறித்து ஒரு தெளிவான முடிவெடுத்து விட்டாள் நிறைமதி. அதன்படி யாருக்கும் தெரியாமல் அவள் ரகசியமாக வாங்கி அணிந்திருந்த அடிகின்ற மஞ்சள் நிற ஷிஃபான் புடவை உடல் முழுவதும் கண்களை கூச வைக்கும் ஜமிக்கி வேலைப்பாடு நிறைந்திருந்தது. பார்க்கும் எவருக்கும் மனதில் ஒருவித எரிச்சலை தோற்றுவிக்கும்படி இருந்தது. அதோடு திருப்தி அடையாமல் மேலும் அவனுக்கு தன் எதிர்ப்பை காட்டும் விதமாக ஷாம்புவால் அலசி அடர்ந்து பளபளத்த அவளின் கருங்கூந்தலை ஜோதியின் உதவியோடு யோகிதா அழகாக அலங்கரித்து விட்டிருக்க அதையும் கலைத்து தன்னுடைய வன்மத்திற்கு ஏற்றவாறு நன்றாக தலை நிறைய எண்ணெய் வைத்து அழுந்தபடியவாறு இருந்தாள்.
முகம் முழுவதும் அழுத்தமான மஞ்சள் பூசி சிகப்பு வண்ணத்தில் நடு நெற்றியில் பெரிய பொட்டாக வைத்து என்று பேரெழிலில் மிளரும் தனது அழகிய வதனத்தை கர்ண கொடூரமாக அலங்கோலமாக்கி வைத்திருந்தாள் மதி. மனைவி எந்த மாதிரி என மனநிலையில் வருவாள், கோபமாகவா அல்லது வெறுப்பாகவா என பல விதங்களில் அவளின் முகத்தை கற்பனை செய்து பார்த்து அதற்கு நாம் எவ்வாறு சமாதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொண்டு காத்திருந்தவளுக்கு அவளின் அலங்காரத்தை கண்டு பொறுமை காற்றிலிட்ட கற்பூரமாய் கரைந்து போக நெஞ்சத்தில் சுறு சுறுவென்று சினம் பெருகி ஒழிந்தது. இப்படியெல்லாம் அலங்காரம் செய்து வந்து என்னை வெறுப்பேற்ற வேண்டும் என்றால் இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்க வேண்டும். ராட்சசி, புடவையும் ஆளையும் பாரு, அட்டிக்கிற மஞ்சள் நிறம். அது பத்தாதுன்னு முகம் பூரா நல்ல மஞ்சள் ஆப்பி டேஞ்சர் லைட் போட்டு வச்சு தலையில 6 லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஊத்தி வழிஞ்சுக்கிட்டு, கடவுளே, என்னதான் ஒரு பெண்ணுக்கு கணவன் மீது கரை காணாத கோபம் என்றாலும் எந்த கோமுட்டையாவது முதலிரவிற்கு இப்படி தயாராகி வருவாளா? யோகிதாவோடு சற்றென்று ஏற்பட்ட மனக்கசப்பில் இருக்கும் இடம் மறந்து அவ்வளவு நேரமாக ஆத்திரத்தோடு நின்றிருந்தவளுக்கு மெல்ல உணர்வுகள் திரும்பவும் அடுத்த நொடி பட்டென்று மன்வந்தனம் பார்வையை திருப்பினாள் நிறைமதி. அவளின் இத்தனை நாள் திட்டம் வீண் போகாமல் தன்னுடைய அலங்காரம் அல்லது அலங்கோலம் கண்டு கணவன் அப்பட்டமாய் முகத்தில் எரிச்சலை படரவிட்டு விழிகளில் கோப சிவப்போடு நின்றிருக்க கண்டதும் அவனை நன்றாக வெறுப்பேற்றி விட்டோம் என்கிற மகிழ்ச்சியில் இவளின் இதழ்களில் தானாக வெற்றி புன்னகை ஒன்று அரும்பியது. அவளின் கழுத்தில் முதலாக தாலி கட்டிய நாளிலிருந்தே அது தந்த உரிமையில் மனுவின் நெஞ்சத்தில் புதிதாக மொட்டு விட்டிருந்த காதல் உணர்வு நாளாக அவன் இதயம் முழுவதும் அழகாக படர்ந்து கிளைபரப்பி அடர்ந்த மரமாக வேரூன்றி வளர்ந்திருக்க அதை படீரென்று முறிக்கும் செயலில் ஈடுபடுபவளின் மேல் முதலில் கணங்காமல் கடும் சினம்தான் பெருகியது நாயகனுக்கு. மனைவியை உறுத்து விழித்திருந்தவனின் பார்வையில் இதழ் கடையோரம் குமுளியிட்ட திருப்தியான குறுஞ்சிரிப்புடன் கையில் இருக்கும் பால் சொம்பை அநாயசியமாக நடந்து சென்று அங்கிருந்த டேபிள் மீது வைத்துவிட்டு ஜன்னல் புறமாக நகர்ந்து நிற்பவள் கருத்தை கவர சின்ன கணக்கீட்டின் பின்னே அவளை போல் தானும் பதிலுக்கு பதில் பழி எடுக்க தீர்மானித்து விட்டான் மன்வந்த். அதன் முதல் படியாக அவள் பெயரை கொஞ்சலாக ராகம் போட்டு அழைத்தான் கணவன். மதே, இப்பொழுது என்ன வேண்டுமா உனக்கு? ஏதாவது கத்தா போறானா, இல்லனா அறிவுரை சொல்ல போறானா என அலட்சியமாக திரும்பியவள் திகைத்து விழித்தாள். கையில் தன் அலைபேசியின் கேமராவை தயாராக அவளை நோக்கி ஆங்கிள் பார்த்து பிடித்திருந்தவன் அடுத்து வரிசையாக நாயகியை அந்த கோலத்திலேயே புகைப்படங்களாக சேமிக்க தொடங்கினான். ஒரு கணம் மூளை ஸ்தம்பித்து அப்படியே விழிகளை விரித்து நின்றிருந்தவள் பின்பே சுய உணர்வு பெற்று, ஐயோ போட்டோ, நான் இந்த கோலத்துல இங்க வந்து நிக்கிறதுக்கு ஆதாரத்துக்கு ஆதாரமாயிடுமே, இப்படியே அலங்குளமா யார் கண்ணில் பட்டாலும் அசிங்கமாவும் போயிடுவேனே என்று பதறியவள் வேகமாக அவன் அருகில் சென்றாள். என்ன செய்றீங்க, வேண்டாம் என்றவாறு அவனிடம் இருந்த கைபேசியை பிடுங்க பலவாறு அவன் முன்னே எகிரி குதித்தாள் மதி. தற்பொழுது நாயகனின் உதட்டில் குறுஞ்சிரிப்பு படர அவளின் பதற்றத்தை ரசித்தபடி கையை இன்னும் உயரே தூக்கினான் அவன். வேண்டாம், என் கோபத்தை மேலே கிளறாதீங்க, ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துருங்க என்று எகிரியவள் தன் வீம்பை மறந்து அவன் முழங்கையை இருக்க பிடித்து கீழே இழுக்க முயன்று கொண்டிருந்தாள். அவளின் அருகாமையை ஆசையுடன் ரசிக்க முடியாமல் அவரின் அலங்காரம் கட்டுப்பை கிளப்ப சட்டென்று அவளை சீண்டினான் மன்வந்த். என்ன, உன் தன்மான மறந்து என தொட்டு இழுத்துட்டு இருக்க என்றான் நக்கலாக. திடுக்கிட்டு விரட்டென்று கைகளை விலக்கிக் கொண்டவள் அவனை முறித்து, நீங்களாவே இந்த போன் என்கிட்ட கொடுத்துருங்க என்று கையை நீட்டினாள். ஓஹோ, ஏமா, நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாளா வாசல்ல மாட்ட ஒரு திருஷ்டி படம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதை இவ்வளவு சுலபமா எனக்கு நினைவுபடுத்தின உன் புகைப்படத்தையே நான் ஊருக்கு போய் லேமினேட் செஞ்சு மாட்டி வைக்க போறேன் என்றான் அசால்ட்டாக. முகம் சிவந்தவள் பல்லை கடித்து, விளையாடாதீங்க, ஒழுங்கா அதை அழிச்சிடுங்க என்றாள் கோபமாக. ஏ, நீயே ஆசையா பண்ணிக்கிட்ட அலங்காரம் தானே, அதை எது கழிக்க சொல்ற என்றான் மனு ஏளனமாக. அவனை மாறி மாறி கைவழிக்க அடிக்க வேண்டும் என்று வெறித்தனமாக கிளம்பிய எண்ணத்தை அடக்கி உறுத்து பார்த்தவளுக்கு சற்றென்று அதன் நினைவு வரவும் வேகமாக பழங்கள் இனிப்புகள் வைத்திருக்கும் இடத்திற்கு விரைந்தாள். இவன் புருவம் சுருங்க அவளை பார்த்திருக்க ஒரு இனிப்பு டப்பாவை எடுத்து பிரித்து காண்பித்தவள், இது என்னன்னு தெரியுதா? ஜிலேபி. உங்களுக்கு தான் பிசுபிசுப்பு பிடிக்காதே, முதல்ல உங்க கையில மட்டும்தான் தடவணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்ன ரொம்ப கோவப்படுத்திட்டீங்கல்ல, அதனால இத உங்க மூஞ்சி புற பூசி விட போறேன் என வஞ்சினத்துடன் கூறியவள் 2 கைகளாலும் இருந்த அத்தனை ஜிலேபிகளையும் தூளாக கிட்டத்தட்ட ஜூஸாக பிழிய ஆரம்பித்தாள். அடிப்பாவி, என் மீது அவ்வளவு கோபமாடி உனக்கு என்று மலைத்து போய் மனைவியை பார்த்திருந்தவனுக்கு அவளின் முகத்தில் இப்பொழுதே தோன்றும் வெற்றி பாவனை கண்டு உள்ளிருந்து சிரிப்பு பீரிட்டு கிளம்பியது. உதட்டை கடித்து சிரமப்பட்டு அதை அடக்கியவன்,
இத்தாக்குதலை எப்படி ஒன்றுமில்லாமல் முறியடிப்பது என்று அவசரமாக தீர்வு கேட்டு நியூரான்களை விரட்டினான். மதி இவனை அலட்சியமாக பார்த்தபடி நெருங்கி வருவதற்குள் இவனுக்கு தேவையான பதில் கிடைத்துவிட, வாடி மாமா மகளே, என்னை பழி தீர்க்க இதற்கு மேல் உன் மனம் எதையும் புதிதாக முயன்று பார்க்க துணியக்கூடாது என்று தன் கையில் இருந்த அலைபேசியை படுக்கையில் போட்டவன் அவளை எதிர்கொள்ள தயாராக நின்றான். அவனை நோக்கி விறுவிறுவென்று வந்தவளின் சிந்தனையோ, என்னது கொஞ்சம் கூட பதட்டப்படாம இவ்ளோ தெனாவட்டா நிக்கிறான்? ஒருவேளை என்னை எப்படியும் கட்டுப்படுத்திடலாம்னு நினைச்சிட்டு இருக்கானோ? நோ, எப்படியாவது என் கையில இருக்க அந்த ஜீராவை அவன் மேல பாதியாவது பூசிடணும் என திடமாக முடிவெடுத்து சிறிதே தயங்கிய கால்களையும் வேகமாக விரட்டினாள் நிறைமதி. தன் கரங்களை நீட்டிக்கொண்டு அவ்வளவுதான் பூசப் போகிறேன் என உற்சாகமாக அவனை நெருங்கி விட்டவளின் இரு கைகளையும் ஒன்றாக சேர்த்து பிடித்து பின்புறமாக வளைத்து திருப்பியவன் அவளை கிஞ்சித்தும் அசைய விடாமல் தன் உடலோடு சேர்த்து இருக்க சிறை பிடித்தான். அதிர்ந்து விழித்தவள் அவனை அண்ணாந்து பார்த்து, மாமா என்று முனகி விழிகளை விரிக்க, மாமாவா? இனிய ஆச்சரியத்தில் இவன் மூழ்கினாலும், இப்பதான் மாமான்னு தெரியுதாடி, இந்த கேவலமான அலங்காரம் செஞ்சுக்கு போதெல்லாம் அது தோணலையா என்று சிறு எரிச்சலுடன் கேட்டான் மனு. சட்டென்று தன் அதிர்விலிருந்து மீண்டவள் அவனை முறைத்தபடி அவனின் இறுகிய அணைப்பிலிருந்து முரட்டுத்தனமாக உடலை நெளித்து வெளியேற முயன்றாள். அதை கண்டு நக்கலாக சிரித்தவன், என் மேல பூச வந்ததை மறந்துட்டு தப்பிச்சு போடான்னு பாக்குறியா என்றான் சீண்டலாக. உங்க பிடியில இருந்து நான் தப்ப முயற்சிக்கிறதே அதுக்கு தானே என்று வீம்பாக மொழிந்து மீண்டும் தன் கைகளை இழுக்க முயல சரியாக அவளின் 2 முழங்கைகளையும் அழுந்த பிடித்திருந்தவன் சற்று மசைந்து கொடுத்தான். இல்லை, இயலாமையில் முகத்தை சுருக்கியவள் நிமிர்ந்து அவனை எரிச்சலோடு பார்த்து வைக்க நெருக்கமாக தெரிந்த அவளின் விழிகளை சில நொடிகளுக்கு ஆழ்ந்து அழுத்தமாக பார்த்தவன் பின்பு மெல்ல குனிந்து அவளது வலது கையில் உள்ள ஜீராவை நிதானமாக ஒவ்வொரு விரலாக தனது இதழ்களை பிரித்து வாய்க்குள் வைத்து சப்ப ஆரம்பித்தான். தன் செயலுக்கு மன்மத் கொடுத்த பதிலடியில் பேச்சிழந்து சிந்தை இழந்து மூச்சிழந்து கண் சிமிட்டவும் மறந்து சிலையாக நின்றாள் நெறிமதி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.